ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தாங்க. ஆமாங்க, இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து ஆரோ கோல்டு அப்படின்னு ஒரு ஆப் மூலமாக வந்து கோல்டு சேர்க்குறத பற்றி நிறையா வீடியோஸ் வந்து பிரபலமாகிட்டே வருது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து அந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் வச்சு அந்த ஓனரையே பார்த்து நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இருந்தும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் ஒருக்கா ரிவ்யூ பண்ணி சொல்லுங்கக்கா, இந்த ஆப் நல்லா இருக்குமா, இந்த ஆப்பில் நம்ம கோல்டு சேர்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருந்தீங்க. பொதுவாக நான் எப்பயுமே நான் வந்து ட்ரையல் பார்த்து நான் ஒரு 1 இயரோ 6 மந்த்ஸோ ஏதோ ஒன்று ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்னா கூட நான் ட்ரையல் பார்த்து எனக்கு ஓகேவா படுறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. கோல்டு ரிலேட்டடாக, சில்வர் ரிலேட்டடாக, அது மாதிரி டைமண்ட் ரிலேட்டடாக, அதே மாதிரி இப்போ வரலட்சுமி பூஜை அந்த மாதிரிலாம் நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் என்ன நியூ ஐட்டம் வந்திருக்கா, அப்போ அது என்ன விலை எப்படி இருக்குது, என்னென்ன புது பொருட்கள்லாம் வந்திருக்கு, வாங்குகிறோமோ இல்லையோ, ஸோ இது மாதிரி ஒரு நியூ ஐட்டம் வந்திருக்கா, ஓகே இதோடைய ரேட் இதானா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லிகிராம் காயின் தாங்க. ஸோ இந்த ஆரோ கோல்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜிபே இப்போ கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 90% மக்கள் வந்து ஜிபே வச்சுருப்பீங்க. நீங்கள் இந்த ஜிபேயில் தங்கம் சேர்க்க முடியும், உங்களுக்கு தெரியுமா? நான் வந்து கொரோனா சமயத்துலலாம் கடைக்கெலாம் போகலங்க. இந்த ஜிபேயில் நான் வந்து தங்கம் வாங்கி வாங்கி சேமித்தேன். நல்ல ப்ராஃபிட்டுங்க, செம்ம ப்ராஃபிட் அதில். இந்த வீடியோ வந்து போட்டு கிட்டத்தட்ட 8 மந்த்ஸுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுக்குமே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. இது வந்து திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் இதை வந்து 4 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஜிபேயில் தங்கம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஒன்ஸ் வந்து நான் வந்து ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் வந்து இப்போ கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் அந்த மாதிரி தான் சேர்த்து வச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் இப்போ டிஜி கோல்டுலாம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த ஜிபேயில் இப்போ கோல்டு வாங்கலை. ஆனால் வாங்கின கோல்டு அவ்வளோத்தையும் வந்து ஜிபேயில் விற்றுட்டேன் நான். ஸோ இது எல்லாமே எப்படி வாங்குறது விற்கிறதுங்கிறது ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா நான் லிங்க் கொடுக்குறேன், மேலேயும் லிங்க் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோ கோல்டை வந்து பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். ஜிபேயில் தங்கம் வாங்குறப்பையும் ஒரு 3% ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது இருக்கும். விற்கிறப்பையும் நம்ம வந்து ஒரு 3% ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது இருக்கும். நான் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப எனக்கு ஜிபேயில் வாங்குறதும் இதுவும் எனக்கு ஓரளவுக்கு சேமாக தாங்க தோணுச்சு. ஏன்னா ரெண்டுமே 24 கேரட் கோல்டு தான் வாங்குகிறோம். ரெண்டுலேயுமே வாங்கும் போதுலேயே 3% ஜிஎஸ்டி கட்டுறோம், விற்கும் போதுலேயும் 3% ஜிஎஸ்டி கட்டுறோம். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 10 ருபீஸ் நீங்கள் டீ குடிக்கிற காசு இருந்தால் கூட நம்ம இதில் வந்து கோல்டு, சில்வர் எல்லாமே சேர்க்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது உண்மைதாங்க. ஒரு 10 ரூபாயிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆட்டோ டெபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாமலே டெய்லி 50 ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் வாங்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ இதில் வந்து இந்த மிடில் இருக்கவர் தான் ஆரோ கோல்டோட ஃபவுண்டர் ஆனந்த் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இவரோட பேட்டியும் ஒரு 2-3 இதில் வந்து நான் பார்த்துருந்தேன். முக்கியமாக வந்து தேநீர் இடைவேளை அவங்களோட சேனல் வந்து நான் ரெகுலராக வாட்ச் பண்ணுவேன். ஸோ அதுலேயும் இவங்களோட பேட்டி வந்து வந்திருந்தது, இன்டர்வியூ வந்திருந்தது. ஸோ அதையும் நான் போய் கேட்டிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 10-12 வீடியோவாவது இந்த ஆரோ கோல்டை பற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்பை வந்து அனலைஸ் பண்ணி தாங்க வச்சேன். ஸோ இந்த ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்தே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதில் சேமிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான். ஸோ இப்போ வந்து வீட்டில் இருந்தே நம்ம வந்து எனக்கு டிஜி கோல்டும் பிடிக்கலைங்க, எனக்கு வந்து காயினாக வாங்குறதுக்கு பிடிக்கலை அப்படின்னிங்கன்னா, அதாவது எனக்கு நகையாக வாங்க பிடிக்கலை, எனக்கு காயினாக வாங்க பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்பில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு வரலாம். ஏன்னா நமக்கு திடீர்னு ஒரு அவசர செலவு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அடுத்த நிமிஷம் அந்த காயினை கொண்டு போய் நம்ம கடையில் விற்கிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும் உங்களுக்கு. பட் இந்த ஆரோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாங்கி ஒரு 24 ஹவர்ஸ் கழித்து இல்லை எனக்கு இப்போ அவசரமாக அர்ஜெண்ட்டாக பணம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து செல்லுன்னு கொடுத்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போயும் ஒரு 3% ஜிஎஸ்டி பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. பட் நீங்கள் அடுத்த செகண்ட் செல் பண்ண உடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து டக்குன்னு நீங்கள் வந்து
கைக்கு காசு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதே தான் நான் ஜிபேலேயும் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நான் பேசிகிட்டே இருக்கிறப்ப நீங்கள் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் வந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஆப் டவுன்லோட் பண்ணிட்டோம். அவங்க கேட்குற நம்ம ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணும். அது வெரிஃபை ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ண சொல்லணும் உங்களுக்கு. ஸோ ப்ரொஃபைல் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி உங்கள் ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட நேமு, அந்த டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்ததும் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம வந்து இந்த பாருங்களா, ஹலோ தேன்மலர் அப்படின்னு வந்துருச்சு என்னோடய நேம் போட்டு. ஸோ இதில் வந்து 24 கேரட்டுக்கான கோல்டு ரேட்டு தான் அங்கே காமிக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா நீங்கள் ஒரு டீ குடிக்கிற காசு வச்சு கூட சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுவே வந்து கோல்டு இல்லாமல் நான் சில்வர் சேர்க்க போகிறேன், பை சில்வர் டெய்லி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி டெய்லி அந்த சில்வர் ரேட் எவ்வளோ அப்படின்னு காமிக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஆட்டோ பே செட்டப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா 50 ருபீஸ் மார்க்கெட் ரேட்லேருந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் நான் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலைங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, டிஜிகோல்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா என்கிட்ட வந்து கோல்டு சேர்க்குறதுக்காக நிறையா ஆப்பில் வந்து ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். அதாவது வீடியோ போடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியே நான் வந்து அந்த ஆப்பில் சேர்க்க ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் அது ஒரு நல்ல ஒரு இது தான். இப்போ ஏன்னா நான் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டும் வீடியோ போடுறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த ஆப்பில் சேர்க்க ஆரம்பிச்சது தான். தங்கமயில்லையும் வந்து ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டதும் சரி நம்மளும் ஒரு ஆப்பில் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு பாப்பாவுக்கு ஓப்பன் பண்ணி அதுலேயும் ஒரு டிஜிகோல்டில் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸில் அந்த டிஜிகோல்டு ஆப்பை பற்றியும் வீடியோ போட்டேன். அதுலேயும் வந்து கொஞ்சம் சேமிச்சுட்டு தான் வர்றேன். அடுத்து ஏஆர்சி காமாட்சிலையும் டிஜிகோல்டு ஆப்பு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவும் ஓப்பன் பண்ணி ஸோ அதுலேயும் போட்டுட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பாக ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நான் வந்து சரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோ வந்து லைவாக போடுறப்ப தான் உங்களுக்கு ரீச் ஆகுங்கிறனால நான் வந்து அந்த மாதிரி போட்டுக்கிட்டே தாங்க இருக்கேன். ஸோ எனக்கு அதனால் இதுலேயும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணுன்னு எனக்கு ஐடியா இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு பேங்க்கில் வந்து லோன் இருக்குது. ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதனால் அங்கன்னு போடுறதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். சிட்டு கூட அதனால தான் நான் இப்போதைக்கு எங்கேயுமே ஜாயின் பண்ணலை இப்போ வரைக்கும். ஸோ இந்த மாதிரி காமிக்கும். இப்போ சில்வர்னால் ஸ்டார்ட் சேவிங் சில்வர் நான் வந்து டெய்லி ஒரு 15 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஒரு தடவை வந்து ஆட்டோ டெபிட் பண்ணிட்டோம்னா நீங்கள் டெய்லி வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம். இதில் அட் த எண்ட் ஆஃப் த இதில் வந்து நீங்கள் காயினாக வேணும்னா கூட இவங்கக்கிட்ட காயின் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் காயின்ங்கிறப்ப அதுக்கு மேக்கிங் சார்ஜு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வரதான் செய்யும். பட் சேஃபாக வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லார் மைண்டுக்குள்ளேயும் உடனே வர்றது என்ன அப்படின்னா பிரணவ் மாதிரி இவங்க திடீர்னு ஆப்பை மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம யார்கிட்ட எங்கே பண்ணுறது. இப்போ ஒரு கடைனா கூட நம்ம கடை அப்படின்னா போய் நின்று கேட்க முடியும். பட் இவங்க வந்து ஆப் தானே, இது நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா அவங்க இந்த சம்மந்தமாக நிறையா பேர் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் போய் ஆரா கோல்டு அப்படின்னு தேடினீங்கனாலே நிறையா ஆப் கிடைக்குது. ஸோ அந்த ஓனருமே நிறையா வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ கூகுள் பேயில் கோல்டு லாக்கரில் நான் சேவ் பண்ணுறப்பையும் கேள்வி வந்து நிறையா வந்தது. ஆன்லைனில் வந்து ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆன்லைனில் வாங்குறேன்னா அது வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்த்தாங்க. இப்போ வந்து ஆன்லைனில் பீமா கோல்டில் நம்ம ஆர்டர் பண்ணுறோம், மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணுறோம், தனிஷ்க்கு ஆன்லைன் கோல்டில் இப்போ எல்லாருமே ஆர்டர் பண்ணி நம்ம சில்வர் கோல்டுன்னு சேர்த்துட்டு தான் வரோம். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுறப்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து டெய்லி நம்மகிட்ட கிடைக்கிற காசை டக்குன்னு தூக்கி போட்டோமா 24 கேரட்டாக தான் நமக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் இதில் வந்து எவ்ரி 5 மினிட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து அந்த இது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ மார்க்கெட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து அங்கே ஷேர் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா. அது மாதிரி இங்கேயும் எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு 5 மினிட்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ரேட்டு தான் அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி காலையில் ஒரு ரேட் இருக்கும், மதியம் ஒரு ரேட் இருக்கும், ஈவினிங் ஒரு ரேட் இருக்கும். எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு ரேட்டு மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சேஞ்ச் இருக்காது. அந்த பாயிண்ட்டு அந்த அமௌண்ட்டில் வந்து சின்ன வேரியேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நான் வந்து இதே மாதிரி ஆப்பு தான் யூசர் ஃப்ரெண்ட்லி தான் கோல்டு லாக்கர் அப்படின்னு இருக்கும் ஜிபேயில். அதில் போட்டு சேர்த்துருந்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 50,000 ருபீஸ் வரையும் அதில் சேவ் பண்ணியிருந்தேங்க. பட் அடுத்தது வந்து 2023லலாம் 2023, 22 லாஸ்ட்டில் வந்து பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தோம். ஸோ அப்போ செலவு வர்றப்ப அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பேன். ஒரு 100 மில்லிகிராம்ஸை விற்பேன். அடுத்தது ஒரு 200 மில்லிகிராம்ஸு அந்த மாதிரி விற்றுட்டே வந்தேன். ஸோ
ஸோ அப்போல்லாம் நான் வந்து 4500 5000 தங்கம் இருக்கும் போதில் வாங்கினதுங்க. ஆனால் விற்கும் போதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 7000 ருபீஸ் இருக்கும் போதில் தான் விற்றேன். ஸோ அதனால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் கிடச்சிது. ஆனால் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்காக நான் யோசிக்கிறேன்னா, வாங்குறப்பையும் ஒரு 3% கொடுக்குறோம், விற்கிறப்பையும் ஒரு 3% நமக்கு தள்ளிட்டு தான் கொடுக்குறோம் இப்போ. சப்போஸ் இதை காயினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் மேக்கிங் சார்ஜு, அவங்களும் வந்து கோல்டு லாக்கர்லேயும் நமக்கு வீட்டுக்கே அனுப்புனாங்க. அப்போயும் அதையும் நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. பட் நான் அவங்கக்கிட்ட வந்து கோல்டெல்லாம் வாங்கலை. நான் வந்து ஜஸ்ட்டு அதை வந்து தேவையானப்போ ஒரு எமர்ஜென்சி, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், டக்குன்னு இப்போ கடைக்கு போயிருக்கேன், என்கிட்ட எதுலேயுமே காசு இல்லை அப்படின்னா நான் வந்து அதில் வந்து ஒரு 50 மில்லிகிராம் விற்றேன்னா எங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 500 விழுந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி நான் வந்து செலவு பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி தாங்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதை. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ணுங்கங்க. ஏன்னா ஆப்பு நான் அவங்களோட பேட்டியெல்லாம் பார்த்தப்போ ஓகே அப்படின்னு தோணுச்சு எனக்குமே. ஸோ உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னா என்னால் வந்து ஒரு டெய்லி ஒரு 50 ரூபா 100 ஆனால் 50 100ன்னு சேர்க்காதீங்கங்க. எப்போயுமே கிராம்ஸில் மில்லிகிராம்ஸில் சேர்க்க பாருங்கள். இப்போ வந்து சில்வர்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு கிராம் 2 கிராம் அந்த மாதிரி வாங்க பாருங்கள். கோல்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 மில்லிகிராம் 20 மில்லிகிராம் அந்த மாதிரி வாங்குங்க. அதுக்கு என்ன அமௌண்ட் விழுதோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணி வாங்குற மாதிரி வாங்குங்க. டிஜிகோல்டுக்கு இதுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டிஜிகோல்டில் வந்து நம்ம அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ண முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் வந்து அவங்கக்கிட்ட காயினோ ஒரு லோ வேஸ்டேஜில் ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒன்று நம்ம வந்து அவங்கக்கிட்ட உள்ள ஷோரூமில் உள்ள ஒரு பொருளை தான் நம்ம வாங்க போகிறோம். பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் விற்கணும்னு நினச்சா நீங்கள் வாங்கி 24 ஹவர்ஸ் கழித்து அந்த பொருளை வந்து நீங்கள் விற்றுடலாம். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு 4 கிராம் வாங்கியிருக்கீங்க, சில்வர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் கழித்து எனக்கு இன்றைக்கி ரேட் ரொம்ப குறைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட கிராமுக்கே 10 ரூபா குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து நான் அதை விற்றுட்டு திரும்ப வாங்கலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. விற்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து புதுசாகவே ஒரு 5 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்களேன். அந்த மாதிரி வாங்குங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. அதாவது லாங் டேர்ம்ங்கிறது வந்து நான் சொல்கிறது மினிமம் 6 மந்த்ஸாவது நீங்கள் வந்து வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வந்து பயந்துக்கிட்டே ஒரு ஆப்பில் போய் பணம் கட்ட வேண்டாம். உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்குது, நீங்கள் உள்ளே போய் அந்த ஆப்பில் ஃபுல்லாக நீங்களே ரீட் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னா போடுங்க. நான் சொல்கிறேன், இன்னொரு யூடியூபர் சொல்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அதுக்கப்புறம் ஐயோ அவங்க சொன்னாங்க நம்ம ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ஒரு 1000 ரூபாயை போட்டோம், ஐயோ அப்படின்லாம் அப்படி பதட்டமாக வந்து நம்ம எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஓகே, நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு சேரும் அப்படின்னு யோசித்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் சேவ் பண்ணலாங்க. ஆப் வந்து ரொம்ப ஆப் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த ஆப்பு. ஸோ எனக்கு வந்து அதில் கோல்டு வாங்குகிற ஆப்ஷன் தான் வந்து ஜிபேயில் இருந்தது. சில்வர் வாங்குகிற ஆப்ஷன் அதில் இல்லை அந்நேரம். கோல்டு லாக்கர் அப்படின்னு சொல்லி கோல்டு வாங்குறது மட்டும்தான் ஆப்ஷன் இருந்தது. பட் இந்த ஆப்பில் வந்து கோல்டும் வாங்கலாம், சில்வரும் வாங்கலாம். ஏன்னா இப்போ கோல்டை விட சில்வர் தான் அதிகமாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி இருக்குது இப்போ. ஸோ இதில் சேர்க்குறது பெஸ்ட்டாக, இல்லை டிமேட் அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதில் சில்வர் பீஸாக நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா இல்லைங்க. ஏன்னா அதுலேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து 12.5% வந்து நம்மளோட ப்ராஃபிட்லேருந்து 12.5% வந்து பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட வருமா, இல்லை ஒவ்வொரு தடவையும் நம்ம வாங்குறப்ப விற்கிறப்ப இதில் 3% போகுதுல்ல, அது வந்து கூட வருமா அப்படிங்கிற கால்குலேஷன் நான் இன்னும் போட்டு பார்க்கல. ஸோ ஃப்யூச்சரில் வேணால் நான் வந்து சொல்கிறேங்க. பட் இந்த மந்த் முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து நான் 2யும் அனலைஸ் பண்ணுறேன். இதில் வாங்கினா எவ்வளோ வந்திருக்கும், அதில் வாங்குறப்ப எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைஸ் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு மந்தில் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுக்க மறக்காதீங்க, ஹைப் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.